அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சமீப காலமாக என்கிட்ட நிறைய சகோதர சகோதரிகள் இன்னும் நிறைய தாய்மார்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவன் தன் மேலே அன்பா இல்லை, இன்னும் தன்னோட பிள்ளைங்க தன் மேலே அன்பா இல்லை, இப்படி தான் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த அன்பு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்ட அன்பை எப்படி அதிகமாக அடையலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த அமலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓதக்கூடிய ஒரு வஜீஃபா, இன்னும் செயல்முறை வஜீஃபா ரெண்டையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச நபர் உங்ககிட்ட அன்பால் ஈர்க்கப்படுவாங்க. அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட உங்கள் பேச்சை கேட்பாங்க. இன்னும் தவறான பாதையில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. இன்னும் யாருடைய மனசுலையாவது நீங்கள் அன்பை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அமல் போதும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு அன்பு வஜீஃபா. இதை யாரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்க, உங்களை எதிரியாக பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே அவங்க அன்பாக மாறுவாங்க. இந்த பதிவு நிறைய நபர்களுக்கு ஒரு பலனுள்ள பதிவு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுடையதாக, உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்களாக மாறுவாங்க. இப்போது இந்த வஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஹராமான உறவுக்காக நீங்கள் செய்யக்கூடாது, ஹலாலான உறவுக்காக மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ இந்த வஜீஃபாவை செய்யறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, 3 கிராம்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்தது, யாரை நீங்கள் அன்பாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட கணவனோ அல்லது உங்களோட பிள்ளைகளோ, அவங்களுடைய படத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான். அல்லது உங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடியவங்க, உங்களோட எதிரி இருக்காங்க, அவங்க உங்கள் மேலே அன்பாக மாறணும்னு நினச்சாலும் அவங்களோட படத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போது நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யணும். நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க. அவுது பிஸ்மில்லா சொல்லிக்கோங்க. அடுத்தது, உங்களோட வலது கையில் 3 கிராம்பை நீங்கள் வச்சுக்கணும். முதல்ல அந்த கிராம்பில் 3 அல்லது 7 அல்லது 11 முறை தரூத் இப்ராஹிம் சலவாத்தை ஓதி அந்த கிராம்பில் ஊதிக்கணும். உங்கள் கையில் தான் அந்த 3மே இருக்கணும். அடுத்தது, யாருக்காக ஓதுறீங்களோ அவங்களோட பெயரை சொல்லணும். அடுத்தது, யவதூது யா சலாமு. யவதூதுனா அன்பானவனே, சலாம் அப்படின்னா சாந்தி, அமைதி தரக்கூடியவனே. சாந்தி மட்டும் கிடையாது, இந்த சலாமுக்குள்ளே நம்ம விரும்பக்கூடிய எல்லா விஷயமுமே இதில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த திருநாமத்தை நம்ம 313 தடவை ஓதணும். இந்த 2 திருநாமத்தையும் சேர்த்து தான் ஓதணும். அதன் பிறகு அந்த நபருடைய படத்தில் நீங்கள் இதை ஊதிடணும். 313 தடவை ஓதி முடித்தவனே ஓதி அந்த படத்தில் நீங்கள் ஊதிடுங்க. அதற்கு பிறகு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதை நீங்கள் 11 தடவை ஓதிக்கணும். அதற்கு பிறகும் யா வதூத் யா சலாம் ஒரு முறை ஓதிட்டு, அதற்கு பிறகு யா கஹாரு யா ஜப்பாரு, இந்த 2 திருநாமங்களையும் நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதிக்கணும். ஏன்னா இது பிரச்சனையினுடைய அடிப்பகுதி. பிரச்சனை என்ன காரணத்துக்காக வந்ததோ அந்த பிரச்சனையை நீக்குமா, இன்னும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை அழிக்குமா. அதனால் இதை நீங்கள் முடிச்சிடுங்க. அதற்கு பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் மறுபடியும் 3 தடவை தரூத் இப்ராஹிம் சலவாத்தை ஓதிட்டு அந்த கிராம்பில் ஊதிடுங்க. இப்போ அந்த கிராம்பை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதை ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை நீங்கள் ஏதாவது விளக்கு அல்லது அடுப்பு எரிக்கிறீங்க அப்படின்னா அதை தீயில போட்டு நீங்கள் எரிச்சிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சது. அவங்க அடுத்த நாள்லேருந்து உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் மேலே எப்போதும் கோபப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நீங்காத ஒரு உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி. இதை யாருக்கு செஞ்சாலும் சரி, ஹராமான உறவுகளுக்கு செய்யக்கூடாது, ஹலாலான உறவுகளுக்கு மட்டும்தான் செய்யணும். இன்னும் நிறைய பேர் இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படியே அன்பு வஜீஃபாலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு. அன்புங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கும் நம்ம வழிமுறையில் நிறைய
வஜீஃபாக்கள் இருக்கு. அதை தான் நம்ம சொல்றோமே தவிர, இதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஏன்னா, எப்படி நமக்கு ஒரு பணம் வேணுமோ, எப்படி நமக்கு ஒரு ஆரோக்கியம் வேணுமோ, அதே மாரி தான் நம்ம வாழ்றதுக்கு அன்பும் கண்டிப்பா தேவை. அப்படிப்பட்ட அன்பை நம்ம அடையிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அமல் நமக்கு பலன் தரக்கூடியதா இருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் அதை செய்யாம இருக்கணும்? கண்டிப்பா செய்யலாம். இதில எந்த விதமான சந்தேகங்களும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வஜீஃபா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு அவங்க உங்க மேல அன்பா இல்ல அப்படின்னா, வாரத்துல 1 நாள் இந்த வஜீஃபாவ நீங்க செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க நேசிக்கக்கூடிய நபர் உங்க மேல அன்பா இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்குமே அன்ப அதிகமா கொடுக்கட்டும். ஆமீன். நீங்களும் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.